ஹலோ காய்ஸ், இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு இதுக்கு நான் கத்திரிக்காய் எல்லாமே காம்பு இல்லாமல் கட் பண்ணிவிட்டு அதை நாளாக கட் பண்ணி தண்ணியில் நல்லா அலசி ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து இந்த கத்திரிக்காய் எல்லாமே ஆட் பண்ணி நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு 10 சின்ன வெங்காயம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் 10 பல் பூண்டு இது சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு சின்ன பீஸ் இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு. ஸோ இதையும் ஆட் பண்ணிவிட்டு எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். ஸோ நல்லா வதங்கி வர ஸ்டேஜில் 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் தனியாத்தூள் ஸோ ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் நான் ஒரு சின்ன தக்காளி எடுத்திருக்கேன். ஸோ அதையும் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 கப்பு தேங்காய் நான் துருவி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் இதை நல்லா ஆற வச்சுட்டு ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிவிட்டு வெந்தயம் பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் 7லேருந்து 8 சின்ன வெங்காயம், 6லேருந்து 7 பல் பூண்டு, ஒரு கையளவுக்கு கருவேப்பிலை ஸோ ஆட் பண்ணிவிட்டு எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம தனியாக அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த டிஷ்க்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் நான் 1 கப்பு புளி நான் தனியாக கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ புளியை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். குழம்பு நல்லா கொதித்து வர ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி கத்திரிக்காய் எல்லாமே வதக்கி தனியாக எடுத்து வச்சுருக்கோம். ஸோ கத்திரிக்காய் எல்லாமே இப்போ குழம்புல ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம இந்த டிஷ்க்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடலாம். ஒரு 8 மினிட்ஸ் அளவுக்கு நல்லா கொதிக்க விடலாம். அப்போ தான் கத்திரிக்காய் எல்லாமே வெந்து நல்லா சாஃப்ட் ஆகும். ஸோ இது நல்லா கொதித்து வர ஸ்டேஜில் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து குழம்பை இறக்கிடலாம். ஸோ இந்த ரெய்னி சீசனுக்கு நல்லா சுட சாப்பாட்டுக்கு நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் வச்சு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.